என் அன்பு பிள்ளைகளே, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 வள்ளல்களை கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். அதிலே ஆகச் சிறந்த வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம், ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அதனால் அது ஆகச் சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பதும் கொடைதான். ஆனால் அதனிலும் சிறந்த ஒரு கொடை இருக்கிறது. அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. அப்படி மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். மயில் போர்வையை கேட்கவில்லை, குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சி கொடுத்தான். முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி. 326 கிராமங்களை நாட்டு குடிகளுக்கு கொடையாக கொடுத்தான். அவன் வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஒரே ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். ஊரையே கொடுத்தான், போற்றப்படவில்லை. முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான், வள்ளல் என்று போற்றப்படுகிறான். அவன் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். இன்று நம்முடைய வள்ளல் பாரி வேந்தர் அவர்கள் தமிழ் குடிக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன். அதே கருத்தை பாவேந்தன் சொன்ன கருத்தை இன்று முன்மொழிந்து அதையே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. அது மட்டுமல்ல, மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம், உயிர். அதுதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், அரசியல், வரலாறு எல்லாமே மொழிதான். ஒரு மொழி சிதைந்து அழியுமானால் அந்த இனம் அழியும். ஒரு நாட்டை அழிப்பதற்கு படை திரட்டி வர வேண்டியது இல்லை. யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரை கூட கொல்ல வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி அழிக்க முடியும்? முதலில் அவன் மொழியை அழித்து விட்டால் அவனுடைய கலை, இலக்கிய, பண்பாடு, அடையாளம் அழிந்துவிடும். பிறகு அந்த நாடு அழிந்துவிடும். இப்படி ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ் மொழி சிதைந்து அழிந்து தமிழ்நாடு அழிந்து போகும். நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு என்று இருக்கிறது. ஆனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். சொல்லும் போதே பேச்சு ஆற்றல் என்று சொல்லுகிறது. காரணம், பேச்சும் ஒரு ஆற்றல், ஒரு திறன். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், ஒரு மனிதனின் அறிவை எதை வைத்து கணக்கிடுவாய்? நீ எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்லுகிற பதிலை வைத்து கணக்கிடக்கூடாது. பிறகு எதை வைத்து? நீ எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக தருவானையானால் அதை வைத்துத்தான் அவனுடைய அறிவை மதிப்பிட வேண்டும் என்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பேச்சு திறனில் மட்டுமல்ல, தர்க்க அறிவிலும் வாத திறமையிலும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பதை நாம் அறிந்தோம். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே முதலாவதாக வந்தவர், இரண்டாவதாக வந்தவர் தான் வெற்றியாளர் என்றில்லை. போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவனும் வெற்றியாளன் தான். பேச்சு என்பது ஒரு ஆகப்பெரிய கலை. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தான் பேச்சு. ஒரு வலிமைமிக்க கருவி பேச்சு. ஒரு எளிய மகன், உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் ஒரு எளிய மகன். ஒரு பின்புலமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, ஒரு ஊடக ஆதரவும் இல்லை.
ஒற்றை மகனாக தமிழகத்தின் வீதிகளில் கத்தி 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 பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர முடியும் என்றால் காரணம் பேச்சு. தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்லது மூச்சு மொழி. மூச்சு மொழி என் அன்பு பிள்ளைகளே, மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சுங்கிற தமிழ். ஒரு பேச்சு மொழி அல்லது மூச்சு மொழி. சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, சொல் தமிழா சொல். அதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தும் திமிரோடும் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், உலகிலே ஆகச் சிறந்தவர்கள். சூலியசீதர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிற வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். ஏன் எல்லோரும் மானுடநேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழன் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றார். உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்பு கண்ட மக்கள் தமிழர்கள் என்பதை சொல் தமிழா சொல். நிமிர்ந்து சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றவன் நம் முன்னவன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எல்லா உயிர்களையும் நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். அவன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரு கரமும் விரித்து உலக மக்களை ஆழத் தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன்மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல். சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே 20 விழுக்காட்டு சொற்களை நம் தமிழ் கடன் கொடுத்திருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி ஒரே மொழி உலகிலே உன்மொழி என் மொழி தமிழ். எல்லா மொழிகளிலும் இது மைக்குதான். நம்முடைய மொழியிலே இது ஒளி வாங்கி, எல்லா மொழியிலும் இது ஸ்பீக்கர், நம்முடைய மொழியிலே ஒளி பெருக்கி, எல்லா மொழியிலும் இது லைட், நம்முடைய மொழியிலே இது விளக்கு, எல்லா மொழியிலும் அது சேர், நமக்கு நாற்காலி, எல்லா மொழியிலும் அது லேப்டாப், நமக்கு மடிக்கணினி. எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது நம்முயிர் தமிழ் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கொல் அவனுடைய கில், உன்னுடைய உடன் அவனுடைய எஸ்போர்ட் சடன், உன்னுடைய பேச்சு அவர் எஸ்போர்ட் ஸ்பீச், உன்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய காசு அவனுடைய கேசு, பூரா நம்மகிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவன் மொழியை அறிவென்று கருவது போல
ஒரு அறியாமை உலகத்தில் கிடையாது. அவன் மொழி அப்புறம் எனக்கு அறிவாகும். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இங்கிலீஷ் நாட் நாலேஜ், லாங்குவேஜ் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஒரு நிலைப்பாட்டை என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும். என்னது? உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ என்ற கோட்பாட்டை ஏற்கும். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், விரும்பினால் தேவை ஏற்பட்டால் கற்றுக்கொள்வோம். ஆனால் எம்முயிர் தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளும். இந்த அரங்கிலே எத்தனை சாளரங்கள், எத்தனை ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தமிழை வைத்துக் கொள்வோம். தாய்மொழி தெரியாது நீ என்ன கற்று கல்வியாளனா வந்தாலும் நீ அறிவற்றவன் தான். பெற்ற தாயை அடையாளம் தெரியலன்னா அவனை எப்படி மனுஷனா மதிப்பில? உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான். என் உடன் பிறந்தவனே, தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடினா இருக்கு. மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் அமெரிக்கா. ஆனால் உன்னாடு மட்டும் மேக் இன் இந்தியாவா இருக்கு. மேக் இன். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைக்கு தாய்ப்பால் போல, அதை கொடுக்காதும் ஒருவித தேசத்துறவு குற்றம் என்கிற நல்ல அண்ணல் காந்தியடிகள். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, நம் முகம். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது. ஆனால் என் வாய் வழியே வருகிற என் மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று அடையாளப்படுத்துகிறது. அதுதான் என்ன அடையாளம். நீ உலகின் எந்த ஓரத்துக்கு சென்றாலும் நீ யார் அவன் கேட்பான். ஹூ ஆர் யூ? அங்க போய் ஐ ஆம் மேன்லாம் சொல்லிட்டு கூடாது. அப்புறம் குரங்கு நினைச்சு கேட்கிறேன், அப்படி இல்லை. நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகவே அந்த கேள்வி எழுப்புகிறான். உலகில் எங்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுக்குவான். இங்கிலாந்துக்கு போ, பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஏன்னா அதுதான் அவன் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கவில்லை. என் உடன் பிறந்தவனே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் எழுதினான், அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். அதுதான் நம்ம அடையாளம். அதை விட்டுறக்கூடாது. மொழி அழிந்தால் மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மொழியை பாதுகாத்த இனம் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழுங்கிறான். அதனால என் அன்பு பிள்ளைகள், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ் வேலையும் சோறும் அல்ல, தமிழ் நமக்கு உயிர் என்பதை அறிவு வகுந்த தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும். என் மொழியில் இல்லாத என்ன இருக்குது? என்ன இருக்குது? கேரள கவிஞன் ஆச்சூர் ரவிவர்மா சொல்கிறான், உலகத்தில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான். எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் தந்த மொழி உன் தாய்மொழி. உமரப்புலவர் எழுதிய சீராபுராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, வீரமாமுனிவர் ஜோசபஸ்கி தந்த தேம்பாவணி கிறிஸ்தவர்களுக்கான காப்பியம், சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியம், எழுதிய இளங்கோவடிகள் சமண துறவி. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், உங்களுக்கு தெரியும். மூவேந்தரையும் இணைச்சு, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி போனால் கண்ணகி பெருமாட்டி, 3 வேந்தரையும் இணைத்து ஒரு மாபெரும் காப்பியத்தை தந்தவன் இளங்கோவடிகள். இதுல என்ன இல்ல? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி உன் வரலாற்று பதிவு செய்கிறான். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாட இது பொறுத்து கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரியை வரவேற்று பாடுகிறான் இளங்கோ. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லி எழுவிழந்து நிலம் நடுக்கமுட்டு பாறை எனும் படிமம் கொள்ளுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பார்.
முள்ளையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையை மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்துவிட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் வேணாம் நீ விலை நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது, இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானிக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் பேசணும். வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்துறது இல்ல தம்பி, அதெல்லாம் அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்ல அரசியல். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசு, அரசியல் பேசு. பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில எல்லா இடங்கள்லயும் பேசுவான். அதனாலதான் அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் ஒரு செய்தியை காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சிட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகமடா தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுதா, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம். இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு. இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு. இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன இருக்குது? ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதல் அதப்படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறான்?
வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தால் அதான்டா விழிப்புணர்வு. அதான்டா விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான், அவ்வளவுதான். என்ன மாறுதல் வரும்? என்ன மாறுதல் வரும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே மக்களுக்கான சேவை என்பது செத்து போய்விடுகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்தில் எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்காங்க? பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதன் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலுக்கு அழாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் பகத்சிங் வைத்த முழக்கம். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது. இப்ப யார் மாற்றுவது? யார் மாற்றுவது? முழுமையான நேர்மை, தூய்மை, எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தால் போதும், உலகத்தையே மிகப்பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று வீர துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். இவ்வளவு நேரம் அண்ணனுடைய உரை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போது கலைவோம், இன்னொரு முறை இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம்.